மத்தேயு 5வது அதிகாரத்துல 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆதியாகமத்துல 1:2வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்த உடனே நமக்கு முத கிடைக்கிறது என்ன அப்படின்னா வெளிச்சம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதல்ல உண்டாக்கின விஷயம் வெளிச்சம். அந்த ஆழத்துல இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதை சரி செய்யக்கூடிய தேவ ஆவியானவர் அங்க இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு வெளிச்சம் உண்டாக்குறாரு. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் எங்க வைக்கிறார் அப்படின்னா, பூமியில எங்கேயும் ஒரு இடத்துல வைக்கல, அதை கொண்டு ஆகாய விரிவுல வைக்கிறார். ஆங்கில வேதாகமத்துல அதுக்கு ஹெவன் அப்படின்னு சொல்லி பேர் போடப்பட்டிருக்கு. ஹெவன்ல வச்சு வெளிச்சமா செயல்படணும். அதாவது நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் பரலோக சிந்தனைகளா இருக்கணும். அந்த பரலோக சிந்தனையோடு இந்த பூமியில செயல்படும் பொழுது அது மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நம்மளும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டோன்னே எங்க வைக்கிறார் அப்படின்னா, ஒரு உயரமான அடைக்கலத்தில் வைக்கிறார். நம்மளுடைய எல்லா ஆழத்திலிருந்தும் நம்மளை தூக்கி எடுத்து ஒரு உயரத்துக்கு கொண்டு வருகிறார். அதை தான் ஆகாய விரிவில் ஒரு சுடராக வைக்கிறார். ஆண்டவர் வெளிச்சமாக வைக்கிறார். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு டேபிள் மேல ஒரு வெளிச்சத்தை வச்சோம்னா அது அந்த சுத்தி இருக்கிற இடங்களுக்கு தான் வெளிச்சத்தை தரும். ஆனா இதே ஒரு சீலிங்ல ஒரு லைட் வச்சோம்னா அந்த ரூம்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை தரும். அது போலதான் நம்ம உயரமாக பரலோக சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் தரவங்களா நம்ம இருப்போம். அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. நமக்குள்ள பரலோக சிந்தனைகளை கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த வசனம் போடப்பட்டிருக்கு. இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது மறைமுகமா செயல்பட முடியாது. இது வெளியரங்கமாக செயல்படும். அதாவது நம்ம வெளியரங்கமா காட்டுறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட வெளிச்சம் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா மாறுது. இது நம்ம வெளியரங்கமா காட்ட வேண்டாம், தானாகவே வெளியரங்கமாக பிரகாசிக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிப்போம். கர்த்தர் அந்த வெளிச்சத்தை நமக்குள்ள தந்திருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிறது இன்றைக்கு நாள் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம செயல்படுவோம். God bless you.